ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் புளிக்குழம்பு சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதிரே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சுண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு சுண்டைக்காய் இந்த அளவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கீரை எடுத்துக்குவோம். இப்போ குழம்புக்கு தேவையான 3 தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி உரித்து வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ் போதும், நான் அதிகமாக ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ மசால் பொடி, மிளகாய் பொடி 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு, மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம வதக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்குவோம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்குவோம். அது கூட இந்த 3 தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வதக்கி நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 6-7 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு பல்லையும் அதோடு சேர்த்துக்குவோம். இப்போ சுண்டைக்காயும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயிலே நல்லா சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். அப்போ தான் சுண்டைக்காய் நல்லா கசக்கும். அந்த கசப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும். நல்லா குழம்புல அந்த கசப்பே தெரியக்கூடாது அப்படின்னா நல்லா உங்களுக்கு எண்ணெயில் நல்லா நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா கசப்பே இருக்காது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே நல்லா அந்த சுண்டைக்காய் வதங்கிட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சுண்டைக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சுகர் இருக்கிறவங்க இதை குழம்பு வாரத்தில் 1 வீக் 1 டே வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கும் ரொம்ப நல்லது. நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி 3ஐயும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த புளி லெமன் சைஸ் புளி நம்ம எடுத்து அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடுவோம். ½ அன் ஹவரில் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட்டு வயிற்றில் இந்த புழுலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது இந்த கசப்பு தன்மையில் புழுலாம் சேர்த்து வெளியேறிடும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், டேஸ்ட்டான சுவையான ஹெல்த்தியான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
சாப்பாட்டில் போட்டு அப்படி பிரட்டி சாப்பிட்டோம்னா நல்லா அமிர்த மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.